சித்தங்கேணி ஆலயம் காவடி எடுத்து கொண்டு வராங்க. அடா இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. பெண்கள் மட்டும் சேர்ந்து இழுக்கிறதுன்றது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்க பாருங்க மேலே பாலமுருகனோட டீம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரமாரியா வெளுத்து வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து அங்க பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு குத்தி காவடியோட அங்க பிரதர்சனை பண்றாங்க. நல்லா இருக்கு. நூற்றுக்கணக்கான தேங்காவை குவிச்சு வச்சிருக்காங்க. உடைக்கிற தேங்காய் நான் போன கோயிலில் ஒன்றுலையும் வந்து இந்த 5 தேர் எழுத பார்க்கல. இந்த தேர் மட்டும் முழுக்க பெண்களாவே சேர்ந்து இழுக்கிறாங்க. கோயிலில் வந்து 5 தேர்களை வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. பா அவ்வளோ நாள்டா பவுண்டா சேர்ந்து கொடுத்து போன வீடியோவில் கேஜின்னு சொல்றதே ஒரு நாளாகுது. கேஜின்னு அவனை தவிர வேறு எல்லாரும் இப்போ வீடியோவில் சொல்லி கொண்டு வராங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து கலதால வீடியோவில் ஜினிஸ் சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நானும் எப்போ வந்துட்டேன். எப்போ வந்த உடனே வந்து இங்கேயும் வந்து ஒரு கோயில் தான் பார்க்க போகிறோம். ஒரு கோயில் கிடையாது. உண்மையில் யாழ்ப்பாணத்து கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அந்த கலாச்சாரங்களோட கொஞ்சம் வித்தியாசமானது ஒன்று வந்து. ஸோ இங்கே வந்து திருவிழாக்கள் பண்ணும்போது தேர் திருவிழாவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணுவாங்க. அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய தேர் திருவிழாக்கள் வீடியோக்கள், நிறைய கோயில் சம்பந்தமான வீடியோக்கள் ஆர்ஜி வித் கேஜியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ திருவிழா காலங்கள்ன்றது வந்து தெரியும் வந்து அப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வர முடியாமல் இருப்பாங்க தானே அவங்களோட கோயிலை பார்க்குறதுக்காக. ஸோ அப்போ அதுலேருந்து இன்றைக்கு வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு சொல்ல முடியாது, நிறைய கோயிலில் இன்றைய நாளில் தேர் திருவிழா நடக்குது. ஸோ எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயிலில் புட்டைக்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணோம் காண்பிக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நீங்களாம் வந்து அந்த திருவிழாவுக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலும் வந்து இன்றைக்கி எங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்களை வந்து தேடி போய் அங்கே நடக்கிற தேர் திருவிழாவை இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் காண்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சித்தங்கேணி ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் ஆலயம் தான். வந்து எங்களுக்கே தெரியாது இங்கே எப்படி ஒரு கோயில் இருக்குது, இங்கே வளர்ந்து இவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த தேர் திருவிழா நடக்குது அப்படி சொல்லி எங்களுக்கே தெரியாது. எதிர்ச்சா தான் பார்த்துக்குது என்ன நிறைய கோயில்களில் வந்து இந்த தேர் நடந்து வந்திருக்கோம். அதில் வந்து போகிறதுல முதலாவது கோயில் பார்த்துட்டு போகணும். ஒரே நாளில் இவ்வளோ கோயிலில் வந்து பண்ணுறாங்கன்றது இங்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஒரு தேர் 2 தேர்லாம் கிடையாது, அடுக்கி வச்சிருக்காங்க. ப்ரோ உண்மையிலே வந்து நாங்கள் இறங்கி வந்து நாங்கள்டா பாருங்க எத்தனை தேர்ன்னு சொல்லி அதுக்காக தான் உடனே இறங்கிட்டு வந்து நாங்கள் இதை பார்க்கணுன்றதுக்காக. எனக்கே புதுசாக இருக்குது 5 தேர்டா. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க சிற்பங்கள் இருக்கு. ஒரே கோயில் வந்து 5 தேர்களை வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வந்து நான் உண்மையில நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி. கோயிலோட வளாகம் வந்து இந்த பகுதி தானே, வந்து கோயில் வந்து அந்த பக்கம் இருக்குது. எல்லோரும் வேஷ்டியோடு நிற்கிறாங்க. நாங்கள் எதிர்ச்சியாக பார்த்ததுனால வந்து வேஷ்டி எதுவுமே கட்டி கொண்டு வரல. ஓகே, நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இப்போ தான் ரெடி ஆகுறாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேர் வைக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மறுபக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வச்சு தான் வந்து சாமி இதால் கொண்டு போய் வந்து ஏற்றுவாங்க. இப்போ வந்து தேங்காய் உடைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தெரியும் வந்து ஒரு தேர் வந்து இழுக்கிறதா இருந்தால் ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் வந்து உடைப்பாங்க. அந்த தேங்காய் உடைக்கிறத வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ இது வந்து பிள்ளையாருக்குரிய தேர். எந்த ஒரு விஷயங்களை பண்ணாலும் வந்து ஆரம்பத்தில் வந்து விநாயகரை வழிபட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் தேர் வளைக்கிறதா இருந்தால் அந்த தேர்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால்
அதில் வந்து பிள்ளையாருக்குரிய தேர் தான் வந்து முதல்ல இழுத்து வளைப்பாங்க. ஸோ இதுதான் கோயிலோட முகப்பு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தாகசாந்தி, அந்த பக்கம் தாகசாந்தி இதுக்காக வேண்டி பானங்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து தேர் இழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிள்ளையாரோட தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சிவனுக்குரிய தேர் வந்து இந்த சிவனுக்குரிய தேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முழுவராக வந்து இருக்கிற வந்து நடராஜ பெருமானை வந்து வச்சுருக்காங்க. உண்மையில் கோயிலில் இந்த 5 தேருக்குரிய பக்தர்கள் வந்து இன்னமும் அதிகரிச்சிருந்திருக்கு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆலயம் இப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இப்படி தேர்கள் வந்து இழுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பக்தர்கள்னு சொன்னால் குறைவு இருக்கிறதுக்கான காரணம் ஒரே நாளில் இந்த பகுதியில் நிறைய ஆலயங்களில் வந்துட்டு இந்த தேர் திருவிழா நடக்கிறதுனால ஒரே டைமில் எல்லாராலையும் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து ஆனாலும் அதிகமாக வந்து முந்தி போகல, ஒன்றன் பின் ஒன்றா வந்து அப்படி அடுக்கி கொண்டு ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா வந்து அப்படி போகிறதா வந்து வழி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இங்கே பிள்ளையாரோட இது அண்ட் அதுக்கப்புறமா சிவனுக்கு, அதுக்கு அங்கால முருகனுக்கு அண்ட் அங்கால என்னென்ன தேர் அப்படின்னு சொல்லி தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் தான் வந்து அது தெரிய வரும். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முருகனுக்குரிய தேர் அதிகமாக வந்து பெண்கள் தான் சேர்ந்து இழுக்கிறாங்க. சிவனுக்குரிய தேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து ஆண்களும் மறுபுறம் வந்து பெண்களும். அந்த அதே மாதிரி முன்னுக்கு பிள்ளையாரோட தேரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அதில் ஆண்கள் தான். ஆனால் இந்த முருகனோட தேரை வந்து பாருங்கள், இதில் வந்து அதிகமாக பெண்கள் தான் வந்து இழுக்கிறாங்க. ஈவர முருகனுக்குரிய தேர் முழுக்க பெண்கள் தான் சேர்ந்து இழுக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. முன்னுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சிவனுக்குரிய இதில் வந்து ஆண்களும் பெண்களும் சரமாரியாக சேர்ந்து இழுக்கிறாங்க. ஒரு பக்கமாக ஒவ்வொரு படத்தையும் பிடிச்சி. அண்ட் அதே மாதிரி முன்னுக்கு விநாயகருக்கு முழுக்க ஆண்கள், ஆனால் அந்த முருகனுக்குரிய இந்த தேர் மட்டும் முழுக்க பெண்களாகவே சேர்ந்து இழுக்கிறாங்க. அங்கே பாருங்க மேலே எப்படி நேரத்தில் வெள்ளோட்டம் பார்த்துருப்பாங்க, அதனால் அளவாக கொண்டு போகிறாங்க. பட் அதில் நார்மலாக வந்து படுது, இருந்தாலும் அளவாக அதை கொண்டு போகிறாங்க பாருங்கள்.
ஆனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பெண்கள் மட்டும் சேர்ந்து இழுக்கிறதுன்றது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களுமா சேர்ந்து இழுப்பாங்க. ஆனால் பெண்களால் தங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டுமே நின்று இதை வந்து இழுக்கிறாங்க பாருங்கள். பெரிய விஷயம். பாருங்க, இந்த தேரும் கூட வந்து பெண்கள் தான் வந்து இழுக்கிறாங்க. இதுக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் தான். இது வந்து எந்த கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து முருகனுக்குரியது மாதிரி இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். இது வந்து முருகனுக்குரியது. அண்ட் இது வந்து தெரியலை. இல்லை பாருங்கள், அது வந்து முருகனுக்குரியதான், வேல் இருக்குது. அப்போ இதுவும் முருகனுக்குரியது. அப்போ முருகனுக்குரிய 2 தேர் அழுக்கிறாங்க போல இருக்குது, தெரியல. நாங்கள் வரும்போது இந்த இடத்துல வந்து 5 தேரும் அழகாக அடுக்கி இருந்தது. இப்போ வந்து 5 தேர் வந்து கோயில் முன்வாசல் தாண்டி வந்து போய்கொண்டிருக்குது. ஆனால் என்னென்ன சாமிக்கு இருக்குன்றது தெரியுமா? தெரியும். உண்மையிலே வந்து நானும் முதலாக தான் பார்க்குறேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு நான் போன கோயிலில் ஒன்றுலையும் வந்து இந்த 5 தேர் எழுது பார்க்கல. 3 தேர் இருந்திருக்கும், 2 தேர் இருக்கும், 1 தேர் இருக்கும், 1 தேர் இருக்கும். முதலாக நாங்கள் அதான் சொன்னேன், ஒரு கோயிலுக்கு போனாங்களா, அப்போ இந்த கோயிலுக்கு இதெல்லாம் கோயில் 5 தேர் அடிக்க வைக்கிறத பார்க்கல, அதிசயமாக இருக்குன்னு சொல்லி வந்து நாங்கள் உண்மையிலே 5 தேர் தான் வந்து இழுக்கிறாங்க. பாருங்க, இங்கே நின்று தானே ஒவ்வொரு தேருக்கும் போது அந்த பூசணிக்காய் பாருண்டா. இங்கே இந்த கோயில் வளாகம் பெருசு இல்லை, அங்கே வந்து ஆக்கள்ற வீடு இவ்வளோதான் பழகம். ஆனால் அதுக்குள்ளேயும் 5 தேர் இழுக்கிறாங்க. பார்த்தியா, சிறப்பாக இருக்கும். அதான் உங்களுக்கு கோயிலை பெரிய விளக்கம் ஃபுல்லாக தெரியாது. ஸோ இப்போ வந்து தேர் எடுத்து கொண்டு இருக்கிறதால வந்து யாரையும் பிடிச்சி கதைக்கவும் இல்லாது. அதை நான் 2 ஐயா கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க இந்த ஊரில் கல்யாணம் தான் கட்டியிருக்காங்களா, ஆனால் அவங்க வேறு ஊர், அதால் வரலாறு தெரியும். அதான் நான் சொல்லல தம்பி, இந்த ஊருக்கார கிட்ட கேட்டு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவன் யாராச்சும் அப்படி சப்போஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட வரலாறு எதுவும் கேட்கலாம். ஐயா அண்ணா வர்றாருப்பா, அண்ணா வாங்க. இவர் தான் பெரிய சிவன் பாக்கு தான். இங்கே பாருங்க, நீங்க சொல்லுங்களேன். இது சிவன் கோயில் தான். இதை பத்தி சிவன் கோயில் தான். சிவன் கோயில் தானே, சித்தன்கனியில் இருக்க சிவன் கோயில். ஸ்லீமா நீ பார்க்கல, ஒவ்வொரு நாள் பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி காலையில் எந்திரிக்கிறது. என்ன விளக்கம்டா, எல்லா கோயிலையும் பார்த்துருக்கு தெரியும். 3 தேர் இருக்கு, 2 தேர் இருக்கு, 5 தேர் இருக்கு கணக்கிடங்கள்ல. நான் இதாண்டா பார்க்குறேன் முதல் 5 தேர். கோயில் என்ன தூரத்துல இருந்து பார்த்துருங்க, கிட்ட போய் பாருங்க. கோயில போயிட்டு வந்து ஊருக்காரங்க நீங்கள் தான் கூட்டி கொண்டு காட்டணும், நாங்கள் சடன்னு போடலாமா? நான் முன்னாடியே ஒரு மிஸ்டேக் விட்டு பண்ணிக்கிறேன். இது முருகனோட தேர்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன், பட் அப்படி கிடையாது. இங்கே 5 தேர் இருக்குது. ஒன்று வந்து பிள்ளையாருக்குரியது, அடுத்து வந்து மூலவர் சிவனுக்குரியது, இது வந்து அம்மனுக்குரிய தேராம் வந்து. ஸோ இது வந்து முழுக்க பெண்களே வந்து இழுக்கிறாங்க. இது ஒரு புதுமையாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நான் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. நல்ல ஒரு விஷயம். பெண்களால் அது வந்து சக்தியை வந்து அதிகமாக வந்து வெளிப்பாடுறது வந்து பெண்கள் வந்து. ஸோ அப்படி வந்து பெண்கள் தான் இதை இழுக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் வந்து முருகனுக்கு, அதுக்கு அங்கால வந்து சண்டேஸ்வரருக்கு சொல்லி அந்த 5 தேர்களுமே வந்து இருக்குது. அப்படியே மங்கள வாத்தியங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மங்கள வாத்தியங்கள் என்ன சொன்னால் இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி யார்கிட்டையாச்சும் கேட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி பார்த்தேன். பட் வந்து முடியலை. சொன்னால் ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்களை வந்து சொல்ல மாட்டாங்களா. ஸோ அந்த ஒரு டீம் இருக்குது தானே, அந்த கோயிலுக்குரிய இது ஒன்று இருக்குதுனாலே. ஸோ நிர்வாகம், ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் எல்லா பேருமே வந்து சேர்ந்து தான் அது வந்து சொல்லணுமா. பட் இந்த ஒரு டைமில் வந்து அது சொல்ல முடியாது, எல்லோரும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்கக்கிட்டே வந்து இதை பற்றி நான் கேட்டிருப்பேன்.
அப்படிங்களா? நன்றி நன்றி. தெய்வான பாட்டினை ஆமா பாருங்க, பெண்கள் இழுத்து வர அம்மனுக்குரிய தேரை அப்படியே கொஞ்சமும் அந்த அந்த ஒரு களைப்பு இல்லாமல் வந்து இழுக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக. அப்படி இது முருகனுக்குரியது. நான் முன்னுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்து முன்னுக்கு மறுபடியும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முன்னுக்கு போகிறது வந்து பிள்ளையாருக்குரியது, 2வது வந்து மூலவர் சிவனுக்குரியது, 3வது வந்து அம்மனுக்குரியது, 4வது வந்து அப்பன் முருகனுக்குரியது. ஸோ முருகனுக்குரியதையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் தான் வந்து சேர்ந்து இழுக்கிறாங்க. அம்மனுக்குரியதும் தனிமையாக பெண்களே சேர்ந்து இழுக்கிறாங்க. அதே மாதிரி முருகனுக்குரியதும் வந்து பெண்கள் தான் வந்து சேர்ந்து இழுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வர்றது வந்து சண்டேஸ்வரருக்கானது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் தான், அதிக வெயிட் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து அதை இழுக்கிறாங்க. ஓகே, 2வதாக வந்து நாங்கள் வந்துட்டோம் அடுத்த கோயிலுக்கு. அதாவது இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி தான் வந்தது. எதிர்ச்சியாக தான் இடையில வந்து நாங்கள் சித்தங்கண்ணி சிவன் கோயிலை வந்து பார்த்தோம். இல்லை நம்ம போக வேண்டிய வந்த கோயில் இது இல்லை, இது வேற ஒரு கோயில். இது பிரான் பீட்ல இருக்கிற வேற கோயில். இது பிரான் பெட்ரா. காலையில நீங்க சொன்ன கோயில் என்ன கோயில்? அது பரவாயில்ல. அப்போ எத்தனை கோயில்? அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 கோயில் இருக்கு. எக்ஸ்ட்ராவா போற டைம் இல்லை. கடவுளே, இது 2வதா வந்திருக்கிறோம் நாங்க. என்னன்னு சொன்னால் இலங்கையில மிகப்பெரிய கருங்கல்லாலான ராஜகோபுரம் வந்து இங்க தான் கட்டப்படுது, இந்த பிரான் பெட்ரு அப்படிங்கிற இந்த கோயில் வந்து. உருவாகி கொண்டு இருக்குது, அது எனக்கு தெரியாது. சுவர் பண்ணி சொல்ல உருவாகி கொண்டு இருக்குது. பார்த்தளவில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்தாரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இல்ல என்னோட கொண்டு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து கருங்கல்லால கட்டுறாங்க. அதான் வந்து மெயின். இதை பாத்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்க. இது மற்ற இடங்கள்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா இங்க வந்து செய்யறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ தேங்காய் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. அதாவது தேர் இழுக்கிறதுக்கு முதல்ல வந்து இவ்வளோ தேங்காயும் இந்த இடத்துல வந்து உடைப்பாங்க. நூற்றுக்கணக்கான தேங்காய் குவிச்சு வச்சிருக்காங்க. என்ன உடைக்கிறது என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தேர் அந்த சாமிக்கு வந்து அந்த மாலை தரிக்கிறதுக்காக வேண்டி அந்த இது பண்ணுவாங்க பாருங்க எப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தவில் வாசிக்கிறவங்களும் லேசப்பட்டவங்க கிடையாது. இங்கே வந்து தவில் வாசிக்கிறவங்க வந்து பாலமுருகன் அண்ணாக்கள் தான் வாசிக்கிறாங்க. நான் வேஷ்டி கட்டி வரல தானே, அதில் வந்து நான் உள்ளே போகலை பாருங்க. கடமையில் இறங்கிட்டானு வந்த உடனே வேலையில் இறங்கிட்டேன்ல, நீங்க கடுமாகல் தாங்கடா. சரி நானும் குடிக்கலையா ப்ரோ? சரி குடிங்க கப்பல் குடிங்க ப்ரோ. தம்பி அந்த அண்ணாசி இல்லாமல் எப்படி அவுத்துறா? சூப்பர், நல்லா இருக்கேன். ஓகே, என்னடா தமிழ் ப்ரோட கையால் வந்து கைமுழுத்தம் பண்ணி வச்சான். சடந்து ஆக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் இப்போ தானே சாமி வந்து வழியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லோரும் வழியில் வந்து என்னை வந்து வேண்டி குடிக்கிறாங்க. பயங்கர தாகமாக இருக்குன்னு சொன்னால் வெயில் கொளுத்துட்டு இருக்கு தானே, அதனால தாகமாக இருக்கும். ஓகே, அவ்வளோ நல்லா இருக்குது அது குடிக்கும்போது.
இந்த தனது சொற்ப நேரத்தில் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு பெயரிட்டார்கள். ஆனால் அவற்றில் எல்லா அரசுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெயர் தேர்ந்தெளி, அதாவது சிறப்பாக உண்மை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் சிறப்பாக இந்த என்னன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் வந்து எங்கண்டு அதாவது மட்டக்களப்பு சைட் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு வந்து அந்த தேர் செய்ய மாட்டாங்க, அதாவது தேரில் வச்சு இழுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து புதுசாக இருக்குது பாகைகள் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, பெண் தெய்வங்களுக்கு வந்து அதாவது அம்மனுக்கு இப்போ அங்கே அப்படின்னா பெண் தெய்வங்களாக இருந்தால் கலையாடுற நிகழ்வுகள் அப்படி செய்வாங்க. ஆனால் இது வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து தேரில் வச்சு இழுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் பயணம் செய்யக்கூட வந்து ஒவ்வொரு கலாச்சாரமும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தா மட்டக்களப்பில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பெண் தெய்வங்களுக்கு தேர் இல்லை, ஆனால் இங்கே வந்து ஒரு பெண் தெய்வத்துக்கு தான் தேர் வச்சிருக்காங்க. எனக்கும் வந்து அம்மாவில் தான் விருப்பம், நான் அதிகமாக வந்து வணங்குற அம்மாவில் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து சாமியை மேலே ஏத்திரத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே வந்து பஜனை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்துச்சுன்னா அதுக்கு பின்னாலே பின்தொடர்ந்து அங்கே பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேங்காயோட. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒவ்வொரு விஷயமே வந்து எங்களுக்கு புதுமையாக வந்திருக்கு. இங்கே அங்க பிரதர்சனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடியோட அழகு குத்தி காவடியோட அங்க பிரதர்சனம் பண்ணுறாங்க. இது நான் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்க்காத ஒரு அங்க பிரதர்சனம். எல்லாமே இங்கே ஒரு புதுமையாக தான் இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது சில விஷயங்கள். ஐயோ கல் இருக்குது, பயங்கரமாக கல் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து சரியான கல்லப்பா. அதனால் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வராங்க எல்லா பக்கத்துலையும். அப்படி எங்களை சரமாரியா வந்து பாலமுருகனோட டீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரமாரியா வெளுத்து வாங்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து சாமியை மேலே ஏற்ற போயிடும். மேலே வந்து அங்கே சாமியை ஏற்றுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து இங்கே திருஷ்டி அந்த தேங்காய் உடைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோபுர வேலைக்கு தேவையான கற்கள் எல்லாம் வந்து இங்கே அடுக்கியிருக்காங்க பாருங்கள், கருங்கற்கள் இவ்வளோ பெரிய சைஸு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து மிஷனரிகள் இருக்குது. அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷனரிகள் எதுவுமே இல்லாமலே தஞ்சை பெருங்கோயில் வந்து கட்டியிருந்தாங்க. அதை பார்க்கல இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ மிஷனரிகள் வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக போட்டு அந்த பக்கம் மிஷினே இருக்குது. அதாவது இந்த கருங்கலை வந்து அறுக்கிறதுக்கு வந்து அந்த செப்பரேட்டாக அந்த பக்கம் வந்து அதில் வந்து தூக்குறதுக்கு அந்த மிஷின் ஜேசிபி வச்சு அண்ட் அதே மாதிரி அதை அறுக்கிற மிஷின். இன்றைக்கு தான் வந்து நேரில் பார்க்குறேன் இந்த கல் அறுக்கிற மிஷினை வந்து பாருங்கள். இன்றைக்கு தான் வந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு நானும் பார்த்ததை வந்து நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி கிட்ட போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எப்படி அறுத்த மாதிரி அப்படி வச்சுருக்காங்க பாருங்க. பா ஆட ஸோ இந்த பெரிய சில்லு போட்டு இதை எப்படி வெட்டுறாங்க பாருங்க.
இதெல்லாம் ஒவ்வொரு டிசைன்ஸை வச்சு அறுத்து தான் வந்து அங்கே மேலே கொண்டு போய் சேர்க்குறாங்க மொத்தமாக. அங்கொண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 இது வச்சு அறுக்குறாங்க. ஸோ எவ்வளோ சேஃபாக வந்து அறுத்துருக்காங்க பாருங்க. இவர் ஸோ எப்படி டைல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஓகே, ஒரு மாதிரி சோழ தேசத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். என்ன இது வந்து சோழியபுரம் மட்டும் போட்டிருக்காங்க. இங்கே தான் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம போக போகிற ஏரியா. ஒவ்வொரு ஏரியா கூட்டி கொண்டு காட்டுறானுகள். பிரச்சனை நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. சோழியபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சோழியபுரம்ன்றது ஏரியோட பேர் தான். சோழியபுரம்ன்றது இந்த ஏரியோட பேர் வந்து அதுக்குள்ள இந்த ஒரு கோயில் இருக்கு. எல்லா கோயிலும் ஒரே நாளில் நடக்கிற விசேஷம். ஏதாச்சும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் போல இருக்கு. அதான் ஏரியாலாம் சுற்றி பார்க்க பைக்கில் அதுவும் பயணம் செய்ய நல்லா இருக்கு. மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல இங்கே வந்து இந்த சணல் பயிற்சிக்கு, அதை சணல்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பயிரில் தான் வந்து சணல் கயிறு செய்து எடுப்பாங்க. அது வந்து கூட இங்கே செய்திருக்காங்க. நிலத்தை பதப்படுறது சணல் பயிர் செய்யுது. இதில் சணல் செய்யறே இல்லை. சணல் பயிர் என்னது செய்யறேன்னு சொன்னால் வேளாண்மை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு வந்து சணல்ன்ற ஒரு பயிர், இந்த இதுக்கு நிலம் வந்து நல்லா பசலையாக வரதுக்காக வந்து இப்படி பயிரை நாட்டி போட்டு பிறகு உழவடிச்சிருவாங்களது. அப்படியே வச்சு உழவடிச்சு நிலத்துக்கு காப்பாங்களது. அதை விற்கிற இல்லையா? அதை விற்கிற இல்லை. அதை தாட்டோம்னா அது வந்து அப்படி இதாகும். என்ன பயிர் வளர்க்குறது உரம் அதிகமாக இருக்கும். சரி, உரத்துக்காகத்தான் அந்த சணல் பயிர் வளர்க்குறாங்களா? நான் நினச்சி விற்கிறதுக்காக. பராளையம்பதி. வாகன பார்க்கிங் போன இடங்கள்லயே இந்த கோயிலில் தான் வந்து பார்க்கிங் பிளேஸ் இருக்கு. பழுதால கோயிலில் பார்க்கிங் தெரியுமா? ஓகே, வரலாற்று சிறப்புமிக்க பராளி முருகன் கோயிலாடா அது? பராளை முருகன் கோயிலுக்கு வரோம். இது வந்து ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்கது. ஸோ இந்த கோயிலுக்குன்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்குது. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை நாம் சொல்லக்கூடாது, அவங்களா சொல்கிறது தான் நல்லது. அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர் மதியத்தை 11 மணி அப்போல தான் நான் வந்து இங்கே தேர் எழுப்பாங்களாம். பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாலே வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம். ஐயா, பராளி முருகன் கோயிலுக்குள்ளே மயில் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய கோடு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர காற்று வீசிட்டு இருக்கு. மேலே வந்து இப்போ சாமி ஏற்ற போகிறாங்க. பிள்ளையார் வந்து மேலே ஏற்ற போகிறாங்க. அதுக்காக வேண்டி தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து
அங்க பிரதட்சணம் சகல கோயில்கள்லையுமே வந்து அந்த தேருக்கு பின்னால் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போய் அந்த தேங்காய் வந்து உடைப்பாங்க. அது வழக்கமாக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து அதே தான் நடக்குது பாருங்க. இங்கே வந்து நிறைய பேர் அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 கோயிலையும் விட இங்கே வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. அப்படியே தேங்காவும் அதே மாதிரி இங்கே அங்கே பிரதட்சணம் பண்ணவங்கள்ட்ட எண்ணிக்கையும் கூட அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 கோயிலை விட அந்த உடைக்கிற தேங்காய் வந்து இங்கே அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் பல நூற்றுக்கணக்கு தேங்காய் வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு தேர் இருக்குது. இது பாவனையற்று கிடக்குது இந்த தேர். அதை நான் நினைக்கிறேன் இது முதல்ல பாவிச்ச தேர் நினைக்கிறேன், இப்போ பாவிக்கல நினைக்கிறேன். ஆனாலும் அதை வந்து இப்போ நினைவாக வந்து அப்படி இதுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுக்கு வந்து ஒரு பலிப்பீடம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது பழனி மலையில் முருகன் போய் அமர்ந்த மாதிரி அழகாக வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் வந்து முருகன் கோயில், இந்த பக்கம் வந்து பராளை ஸ்ரீ விநாயகர் ஆலயம் வந்து இங்கே அருமையான ஒரு பிளேஸ். இது வந்து சுற்றி வளைச்சி வயல் நிலத்துக்கு நடுவில் வந்து இது அமைய பெற்றிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக வந்து இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பறவை காவடி எடுத்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பக்கத்தால் இப்படியே வந்து கோயிலுக்கு அந்த பக்கம் வந்து அப்படி சுற்றிட்டு தான் வந்து சேருவாங்க. பாருங்க எவ்வளோ தூரம், பக்கத்தில் வீடுகளே கிடையாது. பார்க்கிங்கெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், பார்க்கிங்லாம் இங்கே இருக்குது. வீடுகள்லாம் தள்ளி அந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு வீதிகள் இருக்குது. கடைகளோ என்னவோ சரி வந்தாலும் வந்து தேவையான அளவுக்கு வீதிகள் இருக்குது. நம்ம பார்த்த கோயிலில் மற்ற அந்த கோயிலெல்லாம் வந்து இதுக்கு முன்னே பார்த்த கோயில் வந்துட்டு ஒரு வயல் பக்கம் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னால் பார்த்தா சுற்றி வர வீடுகள் அப்படி இடமே இல்லாமல் இருந்துச்சு, வீதியே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. பட் இங்கே வந்து தேவையான அளவுக்கு வீதி இருக்குது. அது என்ன அப்புறம் சொல்கிறேன், என்ன வட கதிர்காமமா? அப்போ தென் கதிராமம், தெற்கு கதிராமெல்லாம் தென் கதிராமம், கிழக்கு கதிராமெல்லாம் தெரியாது. என்ன ஏன் சொல்கிறாங்க வட கதிராமன்னு சொல்லிது? எனக்கு அதில் அடிச்சுக்கிறேன். அது சரி, அங்கே அடிச்சிருக்கா? முன்னுக்கு அடிச்சிருக்கா? அது சரி, முன்னுக்கு அடிச்சிருக்கான். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதே முருகனுக்கு வச்சுருக்காங்களா இல்லை பீலானந்தருக்கு வச்சுருக்காங்களா? அந்த சிலை மத நல்லிணக்க கோபுரமா? அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோபுரமாக அப்படியே இருக்குது. சம்மதம் அதுவும் போட்டிருக்கா? அன்பே சிவம் எங்கே போட்டிருக்கு? எம்மதமும் சம்மதம்னு சொல்லி மேலே போட்டிருக்கேன். ரைட்டு. இது வந்து அப்படியே கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய கலையரங்கு. அப்படியே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், நூற்றுக்கணக்கான தேங்காய் வந்து அதில் குவிச்சு வச்சுருந்தாங்க. நான் கூட வீடியோவில் காண்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து இப்போ நான் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடடா, போட்டி போட்டு உடைக்கிறாங்களே. பாருங்க, விடாமல் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிட்ட போய் இருக்கும்போது சவுண்ட் இருக்கு, பட்ட 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 பட்டன்னு அந்த நம்ம அந்த பாப்கார்ன் மிஷினில் வந்துட்டு சோழன் அதை வந்து போட்டு விட்டா பாப்கார்ன் அந்த அது பொறிஞ்சு வரும் இல்லை, சோழன் பொறிஞ்சு வரும், அந்த சத்தம் மாதிரி பட்ட 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 பட்டன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. கிட்ட போகும்போது என்ன, நான் கிட்ட நிற்காமல் தள்ளி வந்துட்டேன். காரணம் அந்த தேங்காய் உடைச்சி அதை அவங்க உடைக்கிறதும் வந்து அது பீஸ் பீஸாக நம்மளுக்கு பறக்குது. அதனால நான் தள்ளி வந்துட்டேன். எல்லாருமே வந்து இப்போது வடம் பிடித்து தேர் இழுக்கிறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. ஸோ வந்து தேங்காய் உடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
யாழ்ப்பாணத்து மோர் குடிச்சு நீங்க எப்படி இருந்தது? மோரை நானும் கூட குடிச்சேன். இப்ப குடிச்சிங்க கொஞ்சத்துக்கு மோர் போய் சொல்ல நான் குடிச்சிருந்தானே வீடியோல காட்டிருப்பா அது. காட்டுறதுக்கு நான் சொல்றேன் என்னண்டா ஒரு தரம் தானே வாங்கி கொண்டு கொடுத்தவன் அதுக்கப்புறம் 4-5 லைன்ல திரும்ப போய் வாங்கி குடிச்சிட்டு வந்து நீ சொல்றேன் மட்டக்களப்பில் மோரும் இங்க மோரும் வித்தியாசம் இருக்குது. மட்டக்களப்பில மோர் அடிக்கிறவங்க மோர் இல்ல அதான் லெசியத்தான் மோரன் சொல்லி சொல்றாங்க. பாத்தியா அதான் மோர்றாங்க. ஆனா கேட்டு மோரன்றது வெங்காயம் இது போட்டு அடிக்கிற மட்டக்களப்பில் இல்ல. அது போட்டு அடிக்கிறல்ல. இங்க வெங்காயம் குறைச்சிட்டாங்க. வெங்காயம் போட்டு கடை இல்ல. நம்ம கடையில மோர் குடிக்க போற மோர் கடை இல்லன்னு சொன்னால் அப்படிதான் அடிப்பாங்க. வெங்காயம் மிளகாய் ஒரு கடையே இல்ல. சாமி ஊர்வலம் போய்கள் வந்து தயிர் தண்ணி தான் அடிச்சு கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. மோர் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ இங்க மோர் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு ஒரு கதிராவெல்லாம் சுத்தி காட்டினானே உனக்கு. ஓட்டப்பா கதிராவெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. கதிர்காம் பாத்தியா? கதிர்காம் குட்டி கதிர்காம். என்ன கதிராம அது? குட்டி கதிர்காம். பாத்தியா? சொல்லிரோ என்ன வேண்டா? வட கதிர்காம். அப்ப நான் கேட்டேன் தென் கதிராவன் கிழக்கு கதிராவன் எங்கடா இருக்குன்னு தெரியாதுதான். ஒரு இடத்துலயே இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் காலையில இருந்து எத்தனை 3 கோயில் பாத்துட்டோமா? 3 கோயில் பாத்துறாங்க. ஒரு 10 தரம் 15 தரம் குடிச்சிருப்போம். ஓடா அதான் எனக்கு ஒரு மாயரிக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்டா. எல்லா கோயிலையும் இல்ல ஃபினிஷிங் டச் கொடுக்க உங்களுக்கு தயாரா இருங்க கொஞ்ச நேரத்துல. மோர் குடிச்சீங்க தானே? 4-5 கப்பு கிட்ட குடிச்சிட்டு அதுக்கு முன்ன பழுடா இது குடிச்சது என்ன ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் மற்றது மஞ்சள் மில்க் எல்லாம் குடிச்சது. எல்லா மில்க் நேற்று குடிச்சது நீ ஜெலோ மில்க் ரோஸ் மில்க். நேற்று நைட்டு வரும்போது அது எங்கடா நேற்று நைட்டு அது இதுகள் குடிச்சது பூடபிள் யூஸ் எல்லாம் குடிச்சது. அவெல்லாம் சேர்த்து மொத்தமாக இப்போ பின்பிள்ளைகள் இருக்குது. ஓகே உண்மையில் இங்கே வந்து திருவிழாக்கள்லாம் வந்து சில வித்தியாசமானது பண்ணுவாங்க. நம்ம ஒரு பக்கம் வந்து பண்ணுற மாதிரி கோயில் சாப்பாடு டைம் இல்லையா? வேணாண்டா போயிடுவோம்டா எல்லாமே இருக்கு. நாளைக்கு வைத்த கிளம்பு இல்லை அதை சொல்லு நான் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அடுத்தாங்க சரி வாடா என்னன்னு சொன்னா இப்போ இருக்கிறதுக்கு முந்தி இருந்த கோயிலுக்கும் சரியான வித்தியாசம். முந்தி என்ன சொன்னா கோயில் சொன்னா ஃபுல் ஆக்கள் சனம் மக்கள் கூட்டமாக தான் இருக்கு. இப்போ இன்னும் தெரியல முருகன் கோயிலுக்கு வர அளவுக்கு இங்கே பிள்ளைர் கோயிலுக்கு சனம் குறைவா இருக்கு. ஒரே நாளில் நிறைய இடத்துல இந்த இது தானே இப்போ எல்லா இடத்தையும் பிரிஞ்சு கிடப்பாங்க. அதான் ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்ததில் உங்களோட ஒரு பக்கம் இருக்கிறதுலேயே வந்து வித்தியாசமாக இங்கே என்னெல்லாம் பண்ணாங்க, இல்லைன்னா இதே தாண்டி உங்களோட ஒரு பக்கம் வித்தியாசம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லாரோட வேறு சொல்லுவோம். ஓகே பா.